வணக்கம், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து கோடை காலத்தோட ஸ்பெஷல் ட்ரிங்கான நீர்மோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் 1/4 லிட்டர் அளவுக்கு கெட்டியான தயிர். இதை வந்து நம்ம மண் பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மண்பானையில் செய்கிறதுனால நம்ம வந்து நாள் ஃபுல்லாக வந்து அதில் வச்சு ஜில்லுன்னு நம்ம குடிக்கலாம். இதே நம்ம வேறு பாத்திரத்தில் செஞ்சோன்னா அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்காது. அதுதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி அதோட சுவையும் வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த தயிரை வந்து கட்டிலாம் இல்லாமல், அதாவது கட்டி கட்டியாக அங்கங்கே இல்லாமல் நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணி கடையலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு கடையலாம். இப்போ நம்ம வந்து நீர்மோர் வந்து டெய்லி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வந்து அசிடிட்டி, அல்சர், அப்புறம் வந்து டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருந்ததுன்னா அவங்களுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம பாடியை வந்து நல்லா கூலாக வச்சுக்கும். இப்போ நம்ம வந்து தயிரை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, கட்டியே இல்லை, நல்லா க்ரீமியாக இருக்குது பார்க்கறதுக்கே. இதில் வந்து நம்ம மோர் ஆக்கிறதுக்கு 5 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு தயிருக்கு வந்து 5 மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த மோர் செஞ்சு வச்சிடலாம். செஞ்சு வச்சிட்டோன்னா நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து எப்பப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ, இல்லை எப்பப்பெல்லாம் ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணுதோ, இதை எடுத்து குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 5 மடங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் நம்ம நறுக்கி சேர்க்கணும். அப்போ தான் அதோட சுவையெல்லாம் வந்து மோரில் இறங்கும், ஈஸியாக இறங்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை வந்து ஊற விட்டுறணும். இதை வந்து நம்ம 15 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அருமையான நீர்மோர் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.